ஹே ஆல்! ஸோ இன்னைக்கு நான் வாட் ஐ ஏட் இன் அ டே அதான் பார்க்க போறோம். இன்னைக்கு காலைல நான் சீக்கிரமே கிளம்பணும். அதனால நேத்தே நான் நைட்டு வந்து மீன் குழம்பு வச்சுட்டேன். நேத்து வாங்குன மீன நேத்து நைட்டே மீன் குழம்பு வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு காலையில நம்ம ஈஸியா சாதம் மட்டும் வடிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டே இது பண்ணிட்டேன். மடவ மீன் போட்டு குழம்பு வச்சிருந்தேன். அதில கொஞ்சோண்டு கடைசியா தேங்காய் எண்ணெய் ஊத்தி இறக்குனீங்கன்னா, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத தான் இப்போ வீடியோல பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு வச்சுட்டா போதும். தோசைக்கு, காலைல டிஃபனுக்கு, திருப்பி மதியானம் சாப்பாட்டுக்கு, திருப்பி அடுத்த நாளுக்கு எல்லாமே அதே தான். ஸோ லஞ்சுக்கு வந்து சாதம் வந்து குழம்பு ஊத்தியே எடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் கர்ட் ரைஸ் கொஞ்சம். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை வறுத்த மீனு. அப்புறம் இது வந்து பலாக்காயில செஞ்ச பொரியல். வாழைக்காய் மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து ஸ்நாக்ஸுக்கு. நான் வந்து 12லேருந்தே ஹாஸ்டல் தான். ஸோ சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா ஸ்நாக்ஸும் டீயும் குடுத்தே பழக்கிட்டாங்க. ஸோ சாயங்காலம் 5 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ ஸ்நாக்ஸ் இல்லன்னா தோசையே ஊத்தி சாப்பிட்டுட்டேன். இது வந்து நைட்டுக்கு. இந்த மாரி வெரைட்டியா சட்னி, பொடி எல்லாமே வச்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து வெங்காய சட்னி, இது வந்து இட்லி பொடி, அப்புறம் மீன் குழம்பு.